उत्तरस्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरो तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து மிருணாலிகா பேலவம் ஏவமாதிபிஹி ரதைஹி ததங்கம் கிளபயதி அகர்நிஷம் தபஷரீரைஹி கடினைருபார்ஜிதம் தபஸ்வினாம் தூரம் அதச்சகார. ஸோ தபஸ்வினாம் தபஹ தூரம் அதச்சகார சா பார்வதி. தபஸ்விகள் பல ஜன்மாவா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அவளுடைய தபஸ கூட வகிழ தள்ளிட்டா அப்படிங்கறத சொல்லிவிட்டு காளிதாசன் வந்து அப்படி ஒரு உத்கிருஷ்டமான தபஸ வந்து அம்பாள் பண்ணா அப்படிங்கறத சொல்லிட்டு அவளுடைய தபஸ வர்ணிக்கிற ஸ்லோகங்களை முடிச்சுட்டார் 29வது ஸ்லோகத்தோட. இப்போ நம்ம ஹீரோ உள்ள வர போறார். அதாஜினாஷாட தரப் பிரகல்பவாத் ஜ்வலன்னிவ பிரம்மமயேன வர்ச்சசா விவேஷ கச்சித் ஜட்டிலஹ தபோவனம் ஷரீரபந்தஹ பிரதமாசிரமோ யதா. சோ வந்து என்ன அப்படின்னா, பிரதமாசிரமஹ அப்படின்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆசிரமம் எதுனா இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம், பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர். சோ அந்த பிரதமாசிரமஹ யதா, அப்படி அந்த பிரம்மச்சரிய கோலத்துல ஜட்டிலஹா. ஜட்டிலஹா அப்படிங்கிறது ஜட்டிலம், ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கார். அதாவது அவருடைய ப்ரீவியஸ் போஸ்டர்ல இருந்து அவர் கம்ப்ளீட்டா வெள்ள வரலன்னு அர்த்தம். அப்படியே சும்மா கிராப் அடிச்சுண்டு அந்த மாதிரி எல்லாம் வரல. ஜட்டிலஹா தபோவனம் விவேஷ, அந்த தபோவனத்தை என்டர் பண்ணார். யாருனுடைய தபோவனம் அப்படின்னா தேவ்யாகா தபோவனம் விவேஷ. எப்படி அவர் இருந்தார் அப்படின்னா, தாஜினாஷாட தரப் பிரகல்பவா. அதன பிறகுன்னு அர்த்தம். எதற்கு பிறகு? பார்வதி இந்த மாதிரி தபஸ் பண்ணி முடிச்சப்புறம், அஜினம் அப்படின்னா உங்களுக்கு தோல்னால பண்ண உட அது. அதுக்கப்புறம் அஜின ஆஷாட தரக. ஆஷாடம்ங்கிறது இங்க வந்து பலாச தண்டம். அந்த பலாச தண்டத்தை வச்சுட்டு இருக்கவா தான் பிரம்மச்சாரி வச்சுப்பா. சோ அந்த அந்த ஆஷாட தரகா பிரகல்பவாக, நல்ல ஒரு துவனி வந்து பிரகல்பமா, நல்ல ஒரு டீப் வாய்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மமயேன வர்ச்சசா ஜுவலன்னு இவ, அப்படியே பிரம்ம ரூபமாக. வேதம், பிரம்மம்ங்கிறது இங்க வேதம். வேதமே ஒரு உருவெடுத்து வபுஷான்னு இருக்கு, இங்க வர்ச்சசான்னு கொடுத்திருக்கார். வேதமே ஒரு உரு எடுத்து வந்தது போல அந்த மாதிரி ஜுவலன்னு இவ சஹா ஜட்டிலஹா கஷ்டித் ஜட்டிலஹா, யாரோ ஒரு ஜட்டிலஹா தபோவனம் விவேஷ ஷரீரபந்தகா. பிரதமாசிரமஹா ஷரீரபந்தகான்னு சொல்லும் பொழுது ஷரீரபத்தகான்னு ஒரு பாடம் இருக்கு. நம்ம இவர் வந்து ஷரீரபந்தகா, இந்த மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமத்துல தன்னுடைய சரீரத்தை அதுக்கு ரெடி பண்ணிண்டு இவர் வந்து ஜம்முன்னு உள்ள வரார், தபோவனத்துக்கு என்டர் பண்றார். இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். வியாக்கியானம் பார்க்கலாம். அத அத ஏவம் கிருத பகுவித தபஹ தபः பிரகர்ஷ சந்துக்ஷித பிராக்தன நைசர்கிக அனுராகஸ்ய. அத அத ஏவம் பிறகு இவ்வாறு கிருத பகுவித தபஹ செய்யப்பட்ட பலவிதமான தபஸ், தபசகா பிரகர்ஷம் அதனுடைய ஒரு உத்கிருஷ்டம், அதனால சந்துக்ஷிதம் அப்படின்னா கிண்டில்டு. ஏன்னா இவ பார்வதியினுடைய தபஸினுடைய பலன் என்ன? பரமேஸ்வரன் அடையிறது. பரமேஸ்வரன் உடைய தபஸனுடைய பலன் என்ன? பார்வதியை அடையிறது. கேனாபி காமேன தபஸ்சாரன்னு பார்த்தோம். என்ன ஏதோ இவருக்கு உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேருனுடைய காமத்தையும் ஆசைகளையும் பூர்த்தி பண்ற இந்த பரமேஸ்வரனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி தபஸ் பண்றார் அப்படின்னா, இவருடைய தபஸனுடைய பலன் வந்து அவளை அடைய போறது, அவளுடைய தபஸனுடைய பலன் வந்து இவர் அடைய போறது. இந்த மாதிரி கிருத பகுவித தபசக பிரகர்ஷ சந்துக்ஷித அப்படின்னா தூண்டுவிக்கப்பட்ட, கிண்டில்டு, பிராக்தன நைசர்கிக அனுராகஸ்ய. சோ இவா ரெண்டு பேரும் ஒன்னும் புதுசா வந்து பார்வதி பரமேஸ்வரன் இப்போ இந்த அவதாரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாளே வழிய, தக்ஷஸ்ய புத்திரி பவபூர்வ பத்னின்னு தானே பார்த்தோம். தக்ஷனுடைய புத்திரியாக இவ இருந்தா, பவனுடைய பூர்வ ஜன்மத்துல இவதான் பத்னியா இருந்தா. அந்த மாதிரி பிராக்தன முன் ஜன்மத்துல நைசர்கிக அனுராகஸ்ய, அதாவது they need not make an extra effort to present their பிரீத்தி. நைசர்கிகம் அப்படின்னா நிசர்கதையா ஆகதம், அப்படியே நேச்சுரலாவே பிரகிருத்தியா இருக்கின்ற அந்த அனுராகஸ்ய. இங்க வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, இதனுடைய ஆரிஜின் என்ன, எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு என்னால ட்ரேஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் அந்த மீனிங்கை மாத்திரம் சொல்லிடுறேன் நானு. ஆயாசிதானாம் அஷரீர பாணைஹி நிதம்பினீனாம் பரிதேவிதானி
ஆத்மார்த்தம் ஆகர்ணயதாம் ஹி யூனாம் சமாகமோ நாம சுகாந்தராய. அதாவது அஷரீரபாணஹா அப்படின்னா, அஷரீரகனா யாரு? மன்மதன். அவனுக்கு சரீரம் கிடையாது. சோ அஷரீரஸ்ய பாணக அஷரீர பாணக. சோ அந்த சரீரமற்ற மன்மதனுடைய பானம், அந்த பானங்களினால் ஆயாசிதானாம் நிதம்பினீனாம் பரிதேவிதானி. பரிதேவிதம் நேற்றுதான் இதுல பார்த்தோம், பாரத சங்கரத்துல பார்த்தோம். பரிதேவிதம் அப்படின்னா உங்களுக்கு லேமெண்டேஷன் அர்த்தம், புலம்புறதுன்னு அர்த்தம். இது என்ன சொல்றது, புலம்பல். ஓகேவா? சோ அந்த ஆயாசிதானாம் நிதம்பினீனாம், நிதம்பினா ஸ்திரீகள், ஸ்திரீகளினுடைய ஆயாசிதானாம் அப்படின்னா அவளுக்கு ஒரு எக்ஸர்ஷன், இந்த பானத்தினால உண்டார ஒரு விகாரம். சோ அந்த நிதம்பினீனாம் பரிதேவிதானி, அந்த ஸ்திரீகளினுடைய அந்த ஒரு தாபம், ஒரு ஒரு லேமண்ட், அந்த புலம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது மன்மதன் அம்பு விட்டு அந்த அந்த ஸ்திரீக்கு வந்து அந்த புருஷனை நோக்கி ஒரு பிரீத்தியோ, இல்லைன்னா புருஷனுக்கு ஸ்திரீயை நோக்கி ஒரு பிரீத்தியோ வந்து உடுத்துனா, அது வந்து உங்களுக்கு வந்து மன்மதையனுடைய அவஸ்தைன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா ஒரு பரிதேவித்தம், ஒரு புலம்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ ரெண்டு பேரும் இன்னும் சேரல. ஆத்மார்த்தம் ஆகர்ணயதாம் ஹி. சோ இப்படிப்பட்ட அந்த புலம்பலானது ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ பிரிவின் குறித்து தன்னுடைய செல்ஃப நோக்கி அவ வந்து கேட்கும்போது, அப்ப யூனாம் சமாகமோ நாம சுகாந்தராய. சோ இது வந்து என்ன அப்படின்னா, மன்மத்தன் அடிச்சு அங்க வந்து பிரீத்தி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ருங்கார ரசம் வரங்கிற இடத்துல இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு வந்துடுத்து. பிரிவுங்கிற டைம்ல மன்மத்தனுடைய அவஸ்தைங்கிறது கொடுமை இல்லையா? ரதி வந்து அதுதானா, ரதி விலாபத்துல பூரா புலம்புறது அதானே இல்லையா? சோ அந்த மன்மதன் போயிட்டான், இருந்தாலும் அந்த பாவம் வந்து போல அப்படின்னு சொல்றான். இந்த வசந்தனை பார்த்தானே வருது அப்படின்னு சொல்றான். சோ இந்த மாதிரி அசரீரபாணைஹி ஆயாசிதானாம் நிதம்பினீனாம் பரிதேவிதானி ஆத்மார்த்தம் ஆகர்ணயதாம் ஹி யூனாம். அந்த சமாகமம், அவளுடைய அந்த சேர்க்கைங்கிறது பத்தேடா, அந்த சேர்க்கைக்கு சுகாந்தராயா. அந்தராயம் அப்படின்னா இம்பிடிமெண்ட்னு அர்த்தம். சுகத்துக்கு ஒரு பாதகம், ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்கான். இது வந்து ஐ ஜஸ்ட் சர்ச் ஃபார் த சோர்ஸ், எனக்கு தெரியல. அதாவது ஃபார் யங் லவ்வர்ஸ் என்னன்னா, அவளுடைய அந்த சமாகமத்துக்கு இஃப் தேர் இஸ் அன் பிரேக் ஆர் அன் ஹிண்ட்ரன்ஸ், அந்த அந்த அதுல இருந்து வர துக்கம், அது வந்து அந்த துக்கமே என்னன்னா சுகத்துக்கு ஒரு அந்தராயமா ஆயிடும். புரியுறதா? சரியா இருக்கா? சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது அர்த்தம் இதுல தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. காமாட்சி சரியா இருக்கா? அஹ் புரியறது ஆண்டி. எனக்கு இந்த லைன் தான் புரியல. ஆனா இந்த ஆத்மார்த்தம் ஆகரணயதாம் தான் அர்த்தம்னா டக்குன்னு புரியும். டு செல்ஃப். பக்கத்தாத்துல துக்கம் வந்ததுன்னா நமக்கு அவ்வளவு பாதிக்க போறதா இல்லையே. வேற ஆஹ் ஏதாவது ஆஹ் ஒரு ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் இந்த மன்மதனுடைய பானத்தினுடைய அவஸ்தையினால இஃப் தெர் இஸ் எனி கிளேஷம், இட் வில் நாட் அஃபெக்ட் அஸ் மச். பட் வென் இட் அஃபெக்ட்ஸ் அட்டாக்ஸ் ஆன் அவர் ஓன் செல்ஃப், நம்ம மேல அது விழும்பொழுது அது ஆத்மார்த்தம் ஆகரணயதாம் ஹி யூனாம் சமாகமோ நாம சுகாந்தராய. இது நான் புரிஞ்சுட்டதை அப்படியே சொல்லிட்டேன். ஓகே. யூ ஆர் ஏபிள் டு ட்ரேஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? அஹ்? தெரியல, இந்த மாதிரி சந்தஸ் வரைச்ச இந்த இந்த உபஜாதி இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு எல்லாமே ஏதோ கேட்டு காளிதாச ஸ்லோகன்ற மாதிரி ஒரு இல்ல நானும் சாமானிய. தேடினேன், நானும் கூகுள்ல போட்டு தேடினேன். இட் சேஸ் ரதி விலாபத்துல இருக்குன்னு போட்டது. ரதி விலாபத்துல தேடினேன், இல்ல. ஆஹ் வேற ஏதாவது உன்னுடைய google.comல இன்னும் நல்ல தீர்க்கமா ஆலோசனை பண்ணி ரிசர்ச் பண்ணி ஏதாவது கிடைச்சதுன்னா சரியா? இன்னைக்கு காலம்புறதான் ஏதோ ஒரு சைட் அனுப்பியிருக்கா மேடம். நீங்க ஸ்லோகம் போட்டா அது எல்லாமே டீடைல்ஸ் தருவோம், அதுல போட்டு பாக்குறேன். சரி, போட்டு பார்ப்போம். ஷோர். இது நியாயேன. சோ இந்த மாதிரி ஒரு நியாயத்தினால ந காமவிருத்திஹி வச்சனீயம் ஈக்ஷதே இத்தியாதி வச்சனானி ஸ்ரோதுகா இத்தியாதி வச்சனானி ஸ்ரோதுகாமஸ்ய பகவதः பரமேஸ்வரஸ்ய வியாஜேன அபியோக பிரகாரம் வர்ணயித்தும் உபக்கிரமதே. சோ வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னார், இந்த மாதிரி அவஸ்தையில மாட்டின்னு இருக்கவாளுக்கு அந்த பிரிவுங்கிறதே ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்துரும்னுட்டோ. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ந காமவிருத்திஹி வச்சனீயம் ஈக்ஷதே. சோ காமத்துல ஈடுபட்டு இருக்கிறவாங்கிறவா அவ வந்து இன்னொருத்தரனுடைய வாக்கையோ இல்லனா வேற எதையுமே அவ வந்து பாக்குறது இல்ல, பொருட்படுத்துறது இல்ல. இத்தியாதி வசனானி, இந்த மாதிரி வாக்கியங்களும்
ஸ்ரோதுகாமஸ்ய பகவதः பரமேஸ்வரஸ்ய, அதாவது அந்த ஆவேதிதம் ஆவேதிதம் கிம் ஆஹ் ஆஹ் ஆவேதித்தும் கிம் அவிதிதாம்னு ஒரு ஸ்லோகம் வருமே, காமாட்சி ஞாபகம் இருக்கா? இது ஆனந்த சாகர ஸ்தவத்துல 2வது ஸ்லோகம் நினைக்கிறேன். உனக்கு வந்து என்ன தெரியாது அப்படிங்கறத பகவான் கிட்ட போய் நான் வந்து என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா பகவானுக்கு என்ன தெரியாதானே? அவருக்கு எல்லாம் தெரிய போறது. அப்ப ஏன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சொல்றதுனால என்னுடைய பாரம் குறையும், எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா, பகவானுக்கு வந்து என்ன, பார்வதிக்கு வந்து எதை நோக்கி தபஸ் பண்றா, நான் அடையணும்னு தபஸ் பண்றான்னு ஈஸ்வரனுக்கு தெரியாதானே? இருந்தாலும் அவ வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறா. புரியுறதா? சோ இத்தியாதி வச்சனானி ஸ்ரோதகாமஸ்ய பகவதः பரமேஸ்வரஸ்ய வியாஜேன அபியோக பிரகாரம், அபியோகம்ங்கிறது டிவோஷன்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, கனெக்ஷன் ஒரு அர்த்தம் இருக்கு. சோ வியாஜேன அந்த சேர்க்கையினுடைய பிரகாரம் வர்ணயித்தும் உபக்கிரமதே, அவளுடைய வாக்குனால அவ என்ன நினைக்கிறா. பிகாஸ் ஏன் இந்த போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவ 2 பேர் நெக்ஸ்ட் வரப்போற ஸ்லோகங்கள்ல அவ 2 பேருக்கும் கான்வர்சேஷன் வரும். அதுல வந்து அவர் என்னெல்லாமோ பரமேஸ்வரனை பத்தி சொல்லுவார். இவர் தான் சாட்சாத் பரமேஸ்வரன், இருந்தாலும் அவன் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு ஏதோ ஒரு நொட்டு நொடக்கு குறை சொல்லிண்டே வருவார். அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து அவ வந்து கவுண்டர் கொடுத்துட்டே வருவார். புரியுதா? சோ அத இது அத கஷ்டித்து தபோவனம் விவேஷ, இதான் அன்வயம். அத அத அப்படின்னா பிறகு, எங்க வாத்தியார் சொல்லுவார், பிறகுனா எதற்கு பிறகுன்னு சொல்லணும்னு. அத்தனா குத்ர என்ன, அஸ்மின் அப்படின்னா கஸ்மின், என்ன விஷயத்தை குறிச்சு அங்க வந்து அந்த சர்வநாம சப்தம் போட்டிருக்கா அப்படின்னா அதை சொல்லணும். இங்க இந்த அதங்கிற அவ்வியம் என்ன அப்படின்னா, தபஸ் சித்தி அனந்தரம்னு அர்த்தம். தபஸனுடைய சித்தியானதுக்கு அப்புறம் அனேன பல பிராப்தேகே ஆசன்னத்துவம் முக்தம், அதாவது தபஸ், அதாவது இந்த சாவியை எடுக்கிறேன், இந்த பூட்டை திறக்கிறேன், அந்த பூட்டு திறந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி தபஸ் சித்திங்கிறது இல்ல. அதாவது நான் இன்னைக்கு இந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்றேன், எனக்கு வந்து 8 மணிக்கு இது ஆகணும் அப்படின்னு பெரியவாளுக்கெல்லாம் ஆகுமோன்னுவோம். நமக்கு வந்து அதனுடைய ஒரு 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 பெட்டர்மெண்ட், அடுத்தது என்ன ஸ்டெப்புக்கோ அதுக்கு அருகாமையில கொண்டு வரதே ஒரு தபஸ் சித்தி தான். சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, இத்தனை நேரம் இவ தபஸ் பண்ணி, தபஹ என்னது, தபஸ்வினாம் தபஹ தூரம் அதச்சகார அப்படின்னு முடிச்சார். தபஸ்விகளுடைய தபஸ கூட அவ கீழே தள்ளிட்டா அப்படிங்கறதோட முடிச்சதனுடைய சித்தி என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுடைய பரமேஸ்வரனுடைய என்ட்ரி. சோ அத தபஸ் சித்தி அனந்தரம், அந்த தபஸுக்கு சித்தியானதுக்கு அப்புறம் அப்படின்னா அனேன இதனால என்ன, பலப்பிராப்தேகே ஆசன்னத்துவம் முக்தம், பலப்பிராப்தியினுடைய அருகாமையில், அந்த ப்ராக்சிமிட்டி, அதனுடைய பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. கஷ்டித் கதாச்சிதபி அதிர்ஷ்டச்சரத்வாத் பிரத்யபிஜான கதாச்சிதபி அதிர்ஷ்டச்சரத்வாத் பிரத்யபிஜாகந்தேனாபி ரஹிதः இத்தியர்த்தः. கஷ்டித்னு ஒரு பதம் இருக்கணும், கஷ்டித் ஜட்டிலகன்னு சொன்னேன். விவேஷ கஷ்டித்து ஜட்டிலக தபோவனம்னு பார்த்தோம். சோ அந்த கஷ்டித்துங்கிறது என்னன்னா, கதாச்சிதபி எப்பொழுதும் கூட அதிர்ஷ்டச்சரத்வாது, அவரை பார்த்ததே கிடையாது, அப்படிப்பட்ட பிரத்யபிஜா கந்தே, அவர் அந்த கண்ணாடியை போட்டு அன்னைக்கு வந்தார் அந்த கச்சேரிக்குன்னு, அந்த பிரத்யபிஜா கந்தம்னா வாசனை அர்த்தம் இல்லையா? அதனுடைய லவலேஷ வாசனை கூட இல்லைன்னு சொல்றோம் தெரியுமா? அதனுடைய ஒரு ட்ரேஸ் கூட இல்லைன்னு சொல்றோம் தெரியுமா? அதுதான் கதாச்சிதபி அதிர்ஷ்டச்சரத்வாது. ஏன் அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து இப்ப ஈஸ்வரனா வரல, பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கார். அதனால கஷ்டித் ஜட்டிலஹா தபோவனம். சோ வந்து கதாச்சிதபி அதிர்ஷ்டச்சரத்வாது பிரத்யபிஜா கந்தேனாபி ரஹிதா இத்தியர்த்தः. அனேன அபரிச்சிதத்துவ கதனேன தேவி விற்த்தாந்தானாம் அஜ்ஞாதத்வாது கரிஷ்யமானானாம் பிரஷ்னானாம் சாவகாசத்துவம் முக்தம். இதனால என்ன அப்படின்னா, கஷ்டித் ஜட்டிலஹா தபோவனம் விவேஷ அப்படின்னு சொல்றதுனால என்ன, சாக்ஷாத் பரமேஸ்வரஹா தபோவனம் விவேஷன்னு சொல்லல. அவர் யாரோ ஒரு ஜட்டாமுடி தரிச்சுட்டு இருக்கிற ஒருத்தவன் பிரதமாசிரமஹா, அந்த பிரம்மச்சரியாசிரமத்தை கடைபிடிச்சுண்டு ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்றதுனாலேயே அபரிச்சிதத்துவ கதனேன, பரிச்சிதம் அப்படின்னாலே ஏற்கனவே பரிச்சிதமானவா, தெரிஞ்சவா. அபரிச்சிதத்துவம் அப்படின்னாலே ஏற்கனவே தெரியாதவர்ங்கிறத சொல்றதுனால, தேவி விற்த்தாந்தானாம் அஜ்ஞாதத்வாது, தேவி யாரு, எதுக்கோசரம் தபஸ் பண்றா அப்படிங்கிற விஷயத்தை அறியாமலேயே
அறியாமலே இருப்பவர் போல இருந்துட்டு இருக்க. புரியுறதா? கரிஷ்யமானானாம் பிரஷ்னானாம் இப்ப நான் சொன்னேனோ, அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவ் ஸ்லோகஸ்ல வரப்போற அந்த கொஸ்டின் எல்லாம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனை பத்தி இவர் நிந்தா பண்ணிட்டே வருவார், இவ வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே வரப்போறா. சோ கரிஷ்யமானானாம் பிரஷ்னானாம் சாவகாசத்துவம் முக்தம். தட் ஷுட் பி ஸ்பேஸ் இல்லையா? எனக்கு ஏற்கனவே இவரை தெரியும் அப்படின்னா நான் இவாத்து பக்கத்துல இருந்தேன், அவ ஃபுல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சானா திருப்பி ஏன் கேட்கற அப்படின்னு ஒரு கேள்வி வருமோ. அதனால இங்க கஷ்டித்துங்கிறவர் ஒன்னொன்னுத்துக்கும் அவர் வந்து சுவாரஸ்யம் கொடுத்துட்டே வர்றார் நமக்கு நாராயண பண்டிதர். கஷ்டித்துங்கிறது சாதாரணமா ஒரு கஷ்டித் ஜட்டிலக தபோவனம் விவேஷ, கஷ்டித் காந்தா மாதிரி கஷ்டித் ஜட்டிலக தபோவனம் விவேஷ அப்படின்னுங்கிறத போறதை விட்டுட்டோம். ஏன் அந்த கஷ்டித்து அப்படின்னா, இது வரைக்கும் பார்க்காதவர், ஏற்கனவே பரிச்சயம் ஆகாததுனால தேவியினுடைய விற்த்தாந்தத்தை அறியாதவருமான இருக்கின்ற அந்த பிரம்மச்சாரி அப்படி சொல்றதுனாலதான் இனி ஃபியூச்சர்ல வரப்போற கேள்வி எல்லாம் அவ வந்து நிரர்த்தகமா கேட்கிறார். விஷயத்தை தெரிஞ்சுட்டே அவர் வந்து ஏன் இந்த கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அவகாசம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் இந்த கஷ்டித்துங்கிறவர். சரியா? தபோவனம் தேவ்யாகா இது அர்த்தாத்து சித்திய. தபோவனம் அப்படின்னா பக்கத்து தபோவனம் இல்ல, தேவியினுடைய தபோவனம்ங்கிறது அர்த்தாத்து சித்தியதி. தபசே வனம் தபோவனம், தபத்துக்கோசரம் வனம் தபோவனம். சரியா? விவசே ஆஹ் விவசே விவேஷ பிரவிஷ்டா அபூத். விவேஷன விஷ் தாத்தோன்னு லிட்டு இல்லையா, என்டர் பண்ணார். பிரவிஷ்டா அபூத். அதிருஷ்டச்சரத்வேன நாம கோத்ராதி அஸ்மரணே அபி வேஷ விசேஷாத் பிரம்மச்சாரித்வ மாத்திரம் பிரஸ்புடம் அபூத் இத்தியாக. அதிருஷ்டச்சரத்வேன ஏற்கனவே பார்க்காததுனால. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம கோத்ராதி அஸ்மரணை அப்படி அவர் பேரு, அவர் என்ன கோத்திரம்ங்கிறது ஸ்மரிச்சு காட்டியும், விசேஷாத்து அவர்களுடைய ஆகாரம், அவ என்ன ட்ரெஸ் அணிஞ்சுட்டு இருக்காளோ அதை வச்சுண்டு அவர் பிரம்மச்சாரித்துவ மாத்திரம் பிரஸ்புடம், அவர் ஒரு பிரம்மச்சாரிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சு. புரியுதா? அதுக்கப்புறம் அஜின ஆஷாட தரஹ இது தரதி இது தரஹா. அஜின ஆஷாடயோகோ தரஹ இது விக்கிரகா. சோ அஜினஹா அப்படின்னாலே உங்களுக்கு தோல், மிருகத்தினுடைய தோலை போட்டு இருக்கிற. ஆஷாடகா அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பலாச தண்டம், அதை ரெண்டுத்தையும் தரிச்சுட்டு இருக்கவர் இது விக்கிரகா. அஜினம் அப்படின்னா கிருஷ்ணாஜினம், கிருஷ்ணத்தினுடைய அந்த அஜினம் தோல். ஆஷாடகா அப்படின்னா பலாச தண்டகா, பலாச தண்டத்தை அதாவது என்ன சொல்லுவா, புரச மரமா, அதனுடைய தண்டம் அதை கையில வச்சுட்டு இருப்பா. அனேன பிராமணத்துவம் அப்படி விஜாதம் பிராமணானாமேவ பலாசதண்ட விதானாத். சோ அவர் எப்படி வந்து பிரம்மச்சாரி, எப்படி பிராமணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறா அப்படின்னா, அவளுடைய அவர் போட்டு இருக்கிற வேஷாபூஷம், கையில வச்சுட்டு இருக்கிற போட்டு இருக்கிற மரவுரி பிளஸ் கையில வச்சுட்டு இருக்கிற மரவுரியில போட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணாஜினம், இதனுடைய தோல், மிருகத்தினுடைய ஒரு தோல், அதுக்கப்புறம் பலாசதண்டம் வச்சுட்டு இருக்கிறதுனால இது ரெண்டுத்தினாலையும் என்ன அப்படின்னா, அனேன பிராமணத்துவம் அப்படி விஜாத்தம். ஏன் பிராமணர்களுக்கு தான் கையில வந்து பலாசதண்டம் விதானம், இட்ஸ் பீன் பிரிஸ்கிரைப்டு. அபியாகமன வேலாயாம் ஆத்ம நிவேதன பிரகாரம் ஆக பிரகல்பவாகிதி. அவர் வர சமயத்துல வேலாயாம் அந்த டைம்ல ஆத்ம நிவேதனம், தன்னுடைய என்ன சொல்றது, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது. அதனுடைய பிரகாரம் என்ன அப்படின்னா பிரகல்பவா, நல்ல ஒரு டீப் வாய்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரகல்பா. பிரகல்பயுக்தா வாக்கு வாணி எஸ்ய சக ததா கஹ கோவத்ர போகோ அப்படிங்கிற மாதிரி. சரியா? அது சொல்லும் போதே கஹ கோவத்ர போகோன்னு சொல்லலாம். கஹ கோவத்ர போகோ குவ வர்த்ததே சா தபசி நிஷ்ணாதா சைலாதிராஜ தனயா இது பிரகல்பம் பாஷமானக இத்தியர்த்தக. இங்க யாரு இருக்கா அப்படின்னா, சா தபசி நிஷ்ணாதா, தபஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற அந்த சைலாதிராஜ தனயா, அந்த ஹிமவானுடைய புத்திரி, அவளை குறிச்சி இத்தியாதி பிரகல்பம் பாஷமானக, ரொம்ப நல்ல பிரகல்பமாக நல்ல உச்ச குரல்ல பேசுறவர் அவர். பிரகல்ப சப்தேன அத்த வச்சசக லோகோத்தரத்துவம் உக்தம். சோ வந்து லோகோத்தரத்துவம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரின்னு அர்த்தம், அசாதாரணம்னு அர்த்தம். சோ பிரகல்ப சப்தேன, பிரகல்ப வாக் அப்படின்னு சொல்றதுனாலேயே அவன் வந்து சில பேருக்கெல்லாம் ஆகாரம் சூப்பரமா இருக்கும், ஆனா வாயை திறந்தா ஒரு மாதிரி கீச்சு குரல் இருக்கும், அந்த வாய்ஸ் வந்து எடுக்காது. ஆனா இவருக்கு அப்படி இல்லை, ஆகாரமும் நன்னா இருக்கு. பிரகல்ப சப்தேன சில பேர்லாம் அந்த பேசினாலே அப்படியே கணீர் துணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதுல கண்டென்ட் இருக்கோ இல்லையோ அந்த வாய்ஸுக்கே நம்ம அடிமையாயிடுவோம். சோ பிரகல்ப சப்தேன அத்திர வச்சசக லோகோத்தரத்துவம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது உத்தம்.
ரூபஸ்யாபி லோகோத்தரத்துவம் ஆக. வெறும் வந்து வாக்கு மாத்திரம் இல்ல, ரூபத்துக்கும் என்ன அப்படின்னா பிரம்மமயேன வர்ச்சசா ஜுவலன்னிவ இது. பிரம்மமயேன, பிரம்மங்கிறது வேதா, தேன அத்தியனம் லட்சியத்தை. பிரம்மமயா அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு என்ன அப்படின்னா வேதத்தை தேன அத்தியனம் லட்சியத்தை, அவர் வந்து அத்தியனம் பண்ணியிருக்காருங்கிறதும் தெரியறது. அத்தியனமயேன வேத அத்தியன பிரகர்ஷ ஜனிதேன இத்தியர்த்தா. சோ வேதத்தை அத்தியனம் பண்றதுனால உண்டான வர்ச்சசா அப்படின்னா, இன்னொரு புக்ல வபுஷான்னு இருக்கு, சரீரத்துல ஒரு தேஜஸ். இங்க வந்து அந்த வேதத்தை அத்தியனம் பண்றதுனால இருக்கின்ற தேஜசா வர்ச்சசா, அந்த தேஜஸ்னால ஜுவலன் இவ, அப்படியே ஜொலிக்கிற மாதிரி, தீப்யமான இவ பரிதः பிரசர்பந்தியா ஷரீர சுஷமயா ஜாஜ்வல்யமானஹ இவ இதி பாவக. சோ வந்து என்ன அப்படின்னா சுஷமா அப்படின்னாலே பரமாசோபான்னு அர்த்தம். சோ பரிதः பக்கத்துல, பிரசர்பந்தியானா நல்லா மூவ் பண்ணிட்டு இருக்கிறங்கிற அர்த்தம். சர்பத்தினா சிற்பு தாத்துலேருந்து வரும். இதுல வந்து பிரசர்பந்தியானா பக்கத்திலே இருக்கின்ற, அந்த தெரிய கண்ணுக்கு தெரியப்படுகின்ற காணப்படுகின்ற ஷரீர சுஷமையா, ஷரீரத்தினுடைய சோபையா, ஜாஜ்வல்யமானக இவ, அப்படியே ஜொலிக்கின்றவர் போல, இது பாவக. சோபாதிக்யம் உத்பிரேக்ஷா ஹேதுகு. சரியா? ஜுவலன் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அக்னி போல அப்படியே எரிஞ்சுட்டு இருக்காருன்னு இல்ல. அக்னிக்கு என்ன ஒரு ஜாஜ்வல்யம் இருக்கோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு தேஜஸ் இருக்குன்னு ஒரு உத்பிரேக்ஷாங்க. பகவதः பிரம்மச்சாரித்வ அவலம்பனே அப்படி பிராக்தனம் ஜடாதரத்துவம் ததைவ அவஸ்திதம் இத்தியாக. சோ அவர் வந்து இப்ப பிரம்மச்சாரி வேஷத்தை எடுத்துட்டாலும் முன்னாடி பிராக்தனம் ஜடாதரத்துவம், முன்னாடி வந்து அவர் ஜட்டையை தானே வச்சுட்டு இருந்தார், அதே ததாயேவ அவஸ்திதிம் ஆக, அதே அவஸ்திதி, அதே ஒரு ஆகாரத்துலதான் வந்திருக்கார். அதனால ஜட்டிலக இது ஜட்டாவான் இத்தியர்த்தா. ஜட்டிலகனா ஜட்டைய வச்சுட்டு இருக்கவர் ஜட்டிலகா. சரியா? பிரம்மச்சாரிணாம் அப்படி ஜட்டாதரத்துவம் உக்தம் மனுனா முண்டோ வா ஜட்டிலோ வா சியாத் அதவா சியாத் சிகாதரக. இதெல்லாம் வந்து மனுஸ்மிருதியில ஒரு பிரம்மச்சாரிக்கு அவன் வந்து முண்டகா அப்படின்னா தலையை ஷேவ் பண்ணிட்டு மொட்டையா இருக்கலாம், ஜட்டிலகா இது போட்டு இருக்கலாம், இல்லைன்னா சிகாதரகா குடுமி வச்சுட்டு இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு பிரம்மச்சாரிக்கு வந்து இந்த மாதிரி பிரம்மச்சாரினாமப்பி ஜட்டாதரத்துவம் உக்தம் மனுனா முண்டோவா ஜட்டிலோவா சியாத் அதவா சியாத் சிகாதரः இது. தத்குணானாம் பிருதக் பிருதக் வர்ணனஸ்ய துஷ்கரத்வாத் சமாசோதோ வர்ணயதி பிரதமாசிரமः சரீரபந்தः யதா இது. சோ அவர் தேஜஸோட இருக்கான்னு சொல்லியிருக்கா, ஜட்டிலகான்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒன்னும் அந்த ஜட்டிலகா நேத்தி பார்த்தோமே அந்த இந்த பாடத்துல கத்திய சங்கிரகத்துல, அவனுக்கு வந்து தீர்க்க பாணிகி, அப்புறம் அந்த இது அந்த மாதிரி புரோஸ்ல வர்ணிக்கலாம். பொயட்ரியில சொல்லும் பொழுது ஸ்லோகமா வர்ணிச்சாதான் முடியும், ஏன்னா அவன் மீட்டருக்குள்ள கொண்டு வரணும். அண்ட் ஃபுல்லா காளிதாசன் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஒன்னுத்தையும் தலையில பொட்டு வச்சுண்டான், நெத்தியில இது வச்சுண்டான்னு வர்ணிக்காம பிரதமாசிரமஹா சரீரபந்தா, பிரதமாசிரமம்னு போட்டதுனாலேயே என்ன சித்தி அப்படின்னா அவர் வந்து பிரம்மச்சாரி, அவர் கையில வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அவருடைய ஒரு ஆகாரம் அப்படிங்கிற பிரதமாசிரம சரீரபந்தா அப்படின்னா, அந்த பிரதமாசிரமஹா அப்படிங்கிறது பிரம்மச்சரியாசிரமஹா. பிரம்மச்சாரி கிரகஸ்தச்ச வானப்பிரஸ்தோ அத பிக்ஷுகா இத்தியாதிஷு ஸ்மிருதிஷு பிரம்மச்சரியாசிரமஸ்யைவ பிராத்தம்யாத் அவலம்பன கிரமணே பிராத்தம்யாத்து ச. சோ வந்து என்ன அப்படின்னா மனுஸ்மிருதியில உங்களுக்கு பிரம்மச்சாரி கிரகஸ்தகா வானப்பிரஸ்தகா பிக்ஷுகான்னு இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கிறதுனால, ஸ்மிருதிஷு அப்படின்னா மனுஸ்மிருதிஷு ஸ்மிருதிகளில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தையே தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறதுனால அத பிரதமாசிரமம்னு இங்க யூஸ் பண்ணிருக்கார். ஷரீரம் பத்னாதி இது ஷரீரபந்தா யதா யதா ஷரீரம் பத்னாதி, அந்த பிரம்மச்சரிய பிரதமாசிரமத்தை தன்னோட சரீரத்துல கட்டிண்டார் அப்படின்னா அந்த பிரதமாசிரமத்தை அவர் வந்து ஸ்வீகிருத்தவான் இத்தியர்த்தா. ஓகேவா? யதா சப்தா அயம் உத்பிரேக்ஷா தியோதகா. யதா அப்படிங்கிற அந்த சப்தமானது இங்க யதா யதான்னு கடைசியில சரீரபந்த பிரதமாசிரமோ யதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா தியோதகம். பிரம்மச்சரிய ஆசிரமஹா ஸ்வயமேவ மூர்த்திமான் இது லட்சியமானஹ இத்தியர்த்தா. சோ அப்படியே பிரம்மச்சரிய ஆசிரமமே அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தது போல் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. லோகோத்தர பிரபாவத்துவம் உத்பிரேக்ஷா ஹேதுகு. சோ இவருடைய ஒரு
ஒரு லோகோத்தரம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிரபாவம் அப்படிங்கிறது தான் அங்க உத்ரேக்ஷாக்கு காரணம். அத்திர பகவதः தேவி ஹிருதயகதஸ்ய நிகூடஸ்ய அபிப்பிராயஸ்ய ஸ்ரோதகாமத்வாத் பிரம்மச்சாரித்துவ அவலம்பனம். ஏன் அவர் பிரம்மச்சாரி ரூபத்துல வந்தார் அப்படின்னா, பகவானான பகவதः தேவி ஹிருதயகதஸ்ய பகவதः, தேவியினுடைய மனசுக்குள்ள நுழைஞ்ச அந்த பகவானான ஈஸ்வரனுடைய நிகூடஸ்ய நிகூடமாக இருக்கின்ற அவருடைய அபிப்பிராயஸ்ய ஸ்ரோது காமாத், அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை அவ வச்சுட்டு இருக்கா உள்ள. அப்படி அதை கேட்கணுங்கிற ஒரு ஆசையினால பிரம்மச்சாரித்துவ அவலம்பன். சாட்சாத் இல்லைன்னா ஈஸ்வரன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, இல்ல, அவ என்ன விருப்பம், தன்கிட்ட என்ன மனசுல வச்சுட்டு இருக்கா தன்னை பத்திங்கிறத தெரியணுங்கிறதுக்கோசரம் பிரம்மச்சாரி ரூபம் எடுத்துன்னு வந்திருக்க. யுவஜன தர்ஷனேகி லஜ்ஜையா சர்வம் ந பாஷதே. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு யுவஜன பார்த்தா எல்லா லஜ்ஜையினால எல்லாமே பேச மாட்டான். அவக்ஞையா வச்சனாபாவம் பரிஹர்த்தும் தேஜஸ்வித்வ அவலம்பனம் இது அவசேயம். சோ இப்ப வந்து ஒரு 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 மூத்தவர் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கும், நம்மளே ஒரு யூத் ஸ்டேஜ்ல இருக்கிறவா கிட்ட, இப்ப நம்ம ஏஜ்ல இருக்கிறவா வேற, யுவாவஸ்தையில இருக்கிறவா, அவளுக்கு கவுண்டர் பார்ட்டா இன்னொரு மேல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட வந்து லஜ்ஜாவசாத்து சொல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு மூத்தவர், ஒரு ஒரு நல்ல ஒரு பிரம்மச்சாரி, நல்ல ஒரு ஜட்டில வச்சுண்டு வரவா கிட்ட அவக்ஞையா வச்சனாபாவம், அவக்ஞையா அப்படிங்கிறது அனாதரம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒரு லஜ்ஜாவசாத்து அனாதரேன ஒரு வச்சானாபாவம் பரிஹர்த்தும் இவர் வந்து தேஜஸ்வித்வ அவலம்பனம் இது அவசியம். அதனால இந்த தேஜஸ் ஓட இருக்கின்ற இந்த ரூபத்தை இவர் வந்து எடுத்துக்கிட்டார். சரியா? சோ அவளுடைய விஷயத்தை வந்து பூரா தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவர் இந்த மாதிரி ஒரு சரீர தாரணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கார். சரியா? அதாஜினாஷாட தரஃப் பிரகல்பவா ஜ்வலன்னிவ பிரம்மமயேன வர்ச்சசா விவேஷ கச்சித் ஜட்டிலஸ்தபோவனம் ஷரீரபந்த பிரதமாசிரமோ யதா. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, தமாதிதேயி பகுமான பூர்வயா சபர்யயா பிரதி உத்யாய பார்வதி பிரத்யுதீயாய பார்வதி பவந்தி சாம்யே அபினிவிஷ்ட சேதசாம் வபுர் விசேஷேஷு அதிகௌரவாக கிரியாகா. சோ வந்து என்ன அப்படின்னா, ஆதிதேயி அப்படின்னாலே ஒன் ஹூ இஸ் குட் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. சரியா? அதிதி சத்காரே பிரவீணா, அவதான் வந்து ஆதிதேயின்னு சொல்றோம். ஆதிதேயகான்னு புல்லிங்கம், ஆதிதேயிங்கிறது ஸ்திரீலிங்கம். இங்க பார்வதிக்கு அட்ஜெக்டிவா வருது. சோ சா பார்வதி, அந்த பார்வதியானவள் பிரத்யுதியாய, சோ பிரதி உது அங்க வந்து இண்கதௌ தாத்து லிட்டு லகாரத்துல இருக்கு. அதாவது முன் சென்று வரவேற்றாள்ங்கிற அர்த்தம். எதுக்கோசரம்? சபர்யாய, சபர்யானா பூஜான்னு அர்த்தம். சபர்யாய பூஜையா, பூஜார்த்தம், பூஜைக்காக, பூஜையினால் அந்த பூஜா சாமகிரியோட பார்வதி பிரத்யுதியாய முன்னாடி போனா, பகுமான பூர்வையா வித் கிரேட் ரெஸ்பெக்ட், தம் அவரை ஆதிதேயி சா பார்வதி, அந்த அதிதி சத்காரத்துல சிரேஷ்டாளாக இருக்கின்ற பார்வதி இந்த மாதிரி முன்சென்றாள். சாமியே அபினிவிஷ்ட சேதசாம், அடுத்தது ரெண்டும் அர்த்தாந்தரநியாசத்துல சொல்றார். இது ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்வதிக்கு போயிடுறது. ஜென்ரலி உலகத்துல என்ன அப்படின்னா, சாமியே அபினிவிஷ்ட சேதசாம் பவந்தி வபுஹு விசேஷேஷு அதிகௌரவாக கிரியாகா. சி அபினிவிஷ்ட சேதசா அப்படின்னாலே ஸ்திர சேதாகான்னு அர்த்தம். யாருக்கு வந்து ஸ்திரமான சேத்தஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்திர சேதசாம், ஸ்திரமான சேத்தஸ் உடையவர்களுடைய அவளுக்கு என்னன்னா சாமியே பவந்தி அப்படின்னா சமானம்னு அர்த்தம். அவளுக்கு வந்து they don't see the disparity, இது வந்து நல்லது இது கெட்டது, இவா நல்லவா கெட்டவா அப்படின்னு அவ பார்க்க மாட்டா. இருந்தாலும் வபுர் விசேஷு அதிகௌரவாக கிரியாக. ஆனா என்ன அப்படின்னா, யாருனுடைய வபுஸ்ல சரீரத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு தேஜஸோட ஒருத்தர் ஒரு முனி வந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா கௌரவாக அதிகௌரவாக கிரியாக, அவளுக்கு கொடுக்கிற மரியாதையும் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியும் ஜென்ரலி ஜாஸ்தி. சி ஒரு தபஸ்ல ஈடுபட்டு ஒருத்தி இருக்கா அப்படின்னா முதல் கண்ட்ரோல் இஸ் ஹர் சென்ஸ் ஆர்கன் அண்ட் மைண்ட். அந்த சென்ஸ் ஆர்கனையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே என்ன அப்படின்னா தாரதமியம்ங்கிறது போயிடும். ஒருத்தரை பார்க்கிற பார்வையில வந்து தாரதமியதாங்கிறது இருக்காது.
இவா வசதி அவா மட்டம், இவா வந்தா 2 ஆப்பிள், அவா வந்தா ஒரு பூ, அந்த மாதிரிலாம் கிடையாது. சமான விருத்திகி தான் இருக்கும். இருந்தாலும் அபினிவிஷ்ட சேதசாம் சாமியே பவந்தி. சரியா? இருந்தாலும் கிரியாகா பவந்தி, இருந்தாலும் வபுர் விசேஷேஷு அதிகௌரவாக கிரியாக. ஆனா கொஞ்சம் சிரேஷ்டமா இருக்கிறவாளை பார்த்த உடனே அவளை அறியாமையே அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கௌரவம் கொடுக்கணும்னு அவ வந்து பிரயத்தனம் பண்ணி. இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? அத தேவ்யாக தத் விஷயாம் பிரதிபத்தியும் ஆக. சோ அவ என்ன அதுக்கப்புறம் பண்ணாங்கிறத சொல்றார். பார்வதி பகுமான பூர்வையா சபர்யயா தம் பிரத் தம் பிரத்யுதியாய. இதான் அன்வயம். அத்த பார்வதி இது அனேன மகாகுல உத்பூதத்வாத் அஸ்யாஹ ததாவித அதிதி சத்கார பிராவீண்யம் துவன்யதே. பார்வதின்னு சொல்லும்போது பர்வதசிய அபத்தியம் ஸ்திரீ அவோ இல்லையா? அவருடைய பொண்ணு அப்படிங்கறதுனாலேயே அவ வந்து நல்ல ஒரு மகாகுல உத்பூதா, பெரிய ஒரு குலத்துல பிறந்ததுனால பூதத்வாது உத்பூதத்வாது அஸ்யாஹா பார்வத்தியாகா ததாவித அப்படிப்பட்ட அதிதி சத்கார பிராவீண்யம், ஷி இஸ் ஆல்ரெடி அவேர் ஆஃப் சச்சன் அதிதி சத்காரம் அப்படிங்கிறது துவன்யதே. பகுமான ஸ்ரத்தா, அதாவது பெரிய குலத்துல பிறந்ததுனால என்ன அப்படின்னா பெரியவாளை பார்த்தா போய் வந்து அதிதி சத்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது தேவ் பீன் ரெய்ஸ்ட் லைக் தட். அப்போ சுமாரான குலத்துல இருக்கிறவாளுக்கு கிடையாதானா? அப்படி இல்லை, அவ தேவ் பீன் ரெய்ஸ்ட் லைக் தட். பகுமானக ஸ்ரத்தா பூர்வம் யஸ்யாக தாதிருஷ்யாக. பகுமான பூர்வா அப்படின்னா பகுமான பூர்வையா அப்படின்னா பகுமானக அப்படின்னா ஸ்ரத்தா, ஸ்ரத்தா பூர்வம் ஸ்ரத்தாவோட இருக்கின்ற அவள், அப்படிப்பட்ட அவளினா ஸ்ரத்தா பகுமான பூர்வையா சபர்யா. சபர்யான பூஜையா. பூஜையாங்கிறது உங்களுக்கு வந்து தம் பிரம்மச்சாரிணம் பிரத்யுதியாய பிரத்யுதியாய பிரதி உஜ்ஜகாம, அவரை நோக்கி சென்றாள்னு அர்த்தம். சபர்யா அப்படின்னா பிரதி உத்கமனானந்தரமேவ பூஜா விதானம். முதல்ல அவரை நோக்கி போறா, அதுக்கப்புறம் பூஜா அர்க்கியம் புஷ்பம் எல்லாத்தையும் போடுறா. யுக்தம் ச ஏதத் அஸ்யாஹ இத்யாக ஆதிதேயி இதி. அதிதிஷு சாத்வி. ஸோ இந்த பத்யதிதி வசதிஹி ஸ்வபதேர் டை அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால சா அதிதௌ யோக்யா இது ஆதிதேயி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது. சரியா? சோ அந்த ஆதிதேயி அப்படின்னா அதிதிஷு சாத்வி, ஒன் ஹூ கேன் கிவ் அ வெரி குட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இது நீப்பு. சோ உக்தம் அர்த்தாந்தரன்யாசேன சமர்த்தியதே. என்ன அப்படின்னா சாமியே அபினிவிஷ்ட சேதசாம் வபுஹு விசேஷேஷு அதிகௌரவாக கிரியாக பவந்தி இதி. சோ வந்து என்ன சாமியே, இது வந்து அன்வயம் உங்களுக்கு. சாமியேன சமத்வே, ஈக்வாலிட்டி, சமான பாவம். அபினிவிஷ்டம் அப்படின்னா ஸ்திரம் சேதகா ஏஷாம் தேஷாம், ஸ்திர சேதசாம் ராகத்வேஷ ராகித்யாது சமபுத்தீனாம் இத்தியர்த்தா. யாருக்கு ஸ்திர சேதஸ் அப்படின்னா அவளுக்கு ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது. ஒருத்தரை பார்த்து பிரீத்தியும் வராது, ஒருத்தரை பார்த்து ஒரு வெறுப்பும் வராது. அப்படி இருக்கிறவாதான் ஸ்திர சேதகா இல்லையா? சோ அபினிவிஷ்டம் ஸ்திரம் சேதகா ஏஷாம் தேஷாம் ராகத்வேஷ ராகித்யாது சமபுத்தீனாம் இத்தியர்த்தா. அனேன விசேஷ அவகமே ஹேதுஹு உக்தஹ. சோ அந்த விசேஷமாக ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன காரணம் அப்படின்னா, இது இந்த ஸ்லோகத்தினுடைய சோர்ஸும் எனக்கு என்னன்னு தெரியல, கிடைச்சா சொல்லுங்க யாராவது. ராகாஞ்சனம் இதம் அக்ஷ்ணோஹோ வியஞ்சயதி பிராயசः குணான் விஷயே, துவேஷாஞ்சனம் தூ தோஷான் அனுபய சக்திஹி வியனக்தி பூதார்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா யதார்த்தம் எஞ்சயதி எது அப்படின்னா ராக அஞ்சனம். அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம், ராகம்னா பிரீத்தி. பிரீத்திங்கிற ஒரு எப்படி வந்து மைய வந்து கண்ணுல போட்டா இன்னும் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறாலும், கண்ணுல மத்தவாளுக்கு நம்ம கண்ணு பளிச்சுன்னு தெரியுமா தெரியுங்கிறது ஒண்ணு, நமக்கும் வந்து மத்த விஷயத்த பர்சீவ் பண்றத கிளியரா பண்ணலாம். இது நான் புரிஞ்சுட்டது. ராகாஞ்சனம் இதம், இதம் ராகமேவ அஞ்சனம்னு வச்சுக்கோங்க. ராகம்னா ஆசை, ஆசைங்கிற ஒரு அஞ்சனமா அக்ஷ்ணோஹோ அஞ்சனம். அந்த கண்ணனுடைய அந்த அஞ்சனமானது விஷயே குணானு பிராயசக வியஞ்சயதி. ஒருத்தரை பத்தி நமக்கு வந்து ஒரு பிரீத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ எது பண்ணாலும் அதுல வந்து நம்ம குணத்தை தான் பார்ப்போம். அவ வந்து போனா போறது, அவ வந்து அந்த கொஞ்சம் சரியா இல்லாட்டியும் பட் அதெல்லாம் அவ நல்லா பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஏன்னா அங்க வந்து நமக்கு ராகாஞ்சனம்ங்கிறது நம்மளுடைய கண்ணை வந்து மறைக்கிறது இல்லையா? சோ அக்ஷ்ணோஹோ இதம் ராகாஞ்சனம். ராகம் ஆசைங்கிற ஒரு அஞ்சனமானது, அக்ஷ்ணோஹோ கண்ணனுடைய அந்த அஞ்சனமானது,
விஷயே ஒரு விஷயத்துல பிராயசக குணானு வெஞ்சயதி. மோஸ்ட்லி இட் டேக்ஸ் ஒன்லி பாயிண்ட்ஸ் அவுட் ஒன்லி த குணம், தோஷத்தை விட்டுறது. துவேஷாஞ்சனம் தூ, ஆனா துவேஷம்ங்கிற ஒரு அஞ்சனம் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், தோஷானு அனுபய சக்தி. சக்திஹீனா சங்கஹன்னு அர்த்தம், ஆர் ஆர் ஆசக்திஹின்னு வச்சுக்கோங்க. அந்த அனுபய சக்திஹி பூதார்த்தம் யதார்த்தம் எனக்தி, தோஷங்களையும் அந்த என்ன சொல்றது இல்லாத ஒரு 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 நஷ்டமடைந்த ஒரு ஆசக்தி வெறுப்பையும் அந்த இஷ்டமில்லாத ஒண்ணுத்தையும் பூதார்த்தம் யதார்த்தம் எனக்தி இந்த துவேஷாஞ்சனம். சரியா? சோ இந்த ராகாஞ்சனம்ங்கிறது குணத்தை வந்து வெஞ்சயதி, இந்த துவேஷாஞ்சனம்ங்கிறது யதார்த்தம் இத வந்து வினக்தி. சரியா இருக்கா காமாட்சி? சரியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கே இது. என்ன சோர்ஸ்ன்னு தெரியல இது. இது உக்தத்வாது வபுர் விசேஷேஷு ஷரீர விசேஷேஷு தேஜோ விசேஷயுக்தேஷு ஷரீரேஷு இத்தியர்த்தः. வபுர் விசேஷேஷு அப்படின்னால வபுஷः விசேஷः, அதுதான் சரீரத்தினுடைய விசேஷேஷு. தேஜக விசேஷயுக்தேஷு, ஒரு தேஜஸோட இருக்கின்ற ஒரு சரீரம். சரியா? அதை பார்த்த அந்த அவர்களிடத்தில் அதிகௌரவாக அத்தியந்த கௌரவ உபேதாக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு மரியாதை. ஓகேவா? கிரியாக, இந்த அதிகௌரவாகங்கிறது கிரியாகாக்க போறது. பூஜா விதையா பவந்தி உபபத்தியந்தே இத்தியர்த்தः. அது வந்து இது பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போடுறார். யது யது விபூதிமது சத்வம் ஸ்ரீமது ஊர்ஜிதமேவவா தத்து தத்து தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம், தேஜக அம்ச சம்பவம். சரியா? சோ வந்து எது எது எதெல்லாம் வந்து விபூதி மது ஒரு ஒரு விபூதி ஒரு செழிப்பா இருக்கோ, சத்துவம்ங்கிறது வஸ்து, எந்தெந்த வஸ்து ஒரு எந்தெந்த ஜீவராசி ஒரு விபூதி மது ஒரு நல்ல செழிப்பா இருக்கோ, ஸ்ரீ அப்படின்னா சோபா, சோபையோட இருக்கோ, ஊர்ஜிதம் நல்ல சக்தியோட இருக்கோ, அது எல்லாமே தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம், அது எல்லாமே என்னுடைய தேஜஸினுடைய அம்சத்திலேருந்து உண்டானதுன்னு நினைச்சுக்கோ. அதனால என்ன இங்க என்ன அப்படின்னா, இது பகவத் வச்சனாது, பகவானான கிருஷ்ணருடைய வச்சனாது, மகாஜனானாம் மகாஜனேஷு பகவத் புத்தியா பூஜா விதௌ அத்தியந்த கௌரவ உபேதாக கிரியாக சம்பவந்தியவ இத்தியர்த்தः. சோ இந்த கொட்டேஷனை வந்து பார்வதிக்கு வந்ததோ இல்லையோ வரல, காளிதாசனுக்கு வரல, நம்ம நாராயண பண்டிதர் அதை ஜஸ்டிஃபை பண்றார். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரிய பார்த்த உடனே இவ வந்து தபஸ்வினாம் தபக தூரம் சகாரசா அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு சமபுத்தி தானே வரும். ராகத்வேஷம் தாரதமியம் உத்தமம் அதமம் அப்படிங்கிற ஒரு பேதபாவம் இருக்கப்படாதே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவர் வந்த உடனே இப்படி ஒரு அதிகௌரவத்தை காமிக்கிறா அப்படின்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை சத்துவங்கள் இடத்துலயும் அந்த விபூதிமது ஸ்ரீமது ஊர்ஜிதம் சக்திமத்து எல்லாமே பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால இதி பகவத் வச்சனாது மகாஜனானாம் மகாஜனேஷு பகவத் புத்தியா, மகாஜனங்களுக்கு மகாஜனங்களினிடத்தில் ஒரு பகவான் தான் ஒத்தொத்தரனுடைய அம்சபூதமாக யார் இருக்கானா பகவான் தான் இருக்கா. அவ கிட்ட இருக்கிற சமிருத்திலையும் பகவான் தான் இருக்கான், சோபையிலையும் பகவான் தான் இருக்கான், சக்தியிலையும் பகவான் தான் இருக்காங்கிற ஒரு புத்தியினால பூஜா விதௌ அத்தியந்த கௌரவ உபேதாக கிரியாக, அந்த பூஜா விதியில் அத்தியந்தமான ஒரு கௌரவம் ஒரு மரியாதை ஒரு ஆசக்தி அதோட இருக்கின்ற கிரியாக சம்பவந்தி இத்தியர்த்தம். சரியா? இந்த மாதிரி நம்ம எல்லா பூதராசிகளையும் பார்த்துட்டா என்ன ஆறுது இல்ல, யார் மேலேயும் நமக்கு ஒரு கோபமோ ஒரு இதுவும் வராது. எல்லாருமே ஒரு சிறிய எறும்புலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு மலை வரைக்கும் எல்லாம் பகவானுடைய அம்சம்தான். அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா அப்படின்னுட்டு அந்த ஹிமாலயத்தை எப்படி நம்ம தேவதாத்மாவா உபாசிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மலையுமே நம்ம தேவதாத்மாவா பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துவையும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டா அப்படின்னா நமக்கு அவாகிட்ட இருக்கிற மரியாதா பங்கம்ங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நீச்சி ஒரு கீழத்தள்ளணும் அதக்கரணம்ங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்காது இல்லையா? தமாதிதேயி பகுமான பூர்வயா சபர்யா பிரத்யுதியாய பார்வதி பவந்தி சாமியே அபினிவிஷ்ட சேதசாம் வபுர் விசேஷேஷு அதிகௌரவா கிரியா. நிறுத்திக்கலாமா?